நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஜோடி நமக்காக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. இந்த கன்றாவை வேற கண்ணால பாக்கணும் போல இருக்குது. ஐயோ வேணாங்க. வேண்டாங்க. துர்கா போய் ஆடுமா. ஆமா மாமா, போங்க போங்க. என்ன துர்கா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, வா. துர்காமா, சூர்யா, ரெண்டு பேரும் போய் ஆடுங்க. சரி தேவிமா, வா. Come on. வா. பட வச்சான் ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா பாரா பூவாரா கைசீரா என் வீரா நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவண்ணம் சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் பங்கே ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங்டா நம்மோட ஹே ஹே கபடி போறா கனிமா இப்போ மிஸ்டர் சூர்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வேலைக்கு அழைக்கிறோம். ஒரு நிமிஷம். துர்காமா, சூர்யா என்ன மைக்ல பேச போறாரு? தெரியலையேடா. என்ன மாமா அப்படி என்ன மைக்ல பேச போறாரு? தெரியலையேம்மா. ஐயோ, எங்க குடும்பத்தோட மானம் போச்சு, என் மாப்பிள்ளையோட மரியாதை போச்சு. என் மகனுக்கு கழுத்தை நீட்டிட்டு அவனை பைத்தியக்காரனா அலைய விட்டுட்டு அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ இன்னொரு வாழ்க்கையை தேடிட்டு இருப்ப. அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு இருப்போம்னு நினைச்சியா? நீ வா லட்சுமி, போலாம். இந்த பொண்ணு கிட்ட பேச ஒண்ணும் ஆக போறதில்ல. நமக்கான நியாயம் இவகிட்ட கிடைக்க போறதில்ல. நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். இவ நம்ம மகனுக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்போதைக்கு இந்த தண்டனை போதும். தம்பி, நீங்க யார் பெத்த பிள்ளையோ இருந்தாலும் நீங்க என் மகன் மாதிரி தான். இங்க பாருங்க, உங்களை நோக்கடிக்கிறது எங்க நோக்கம் இல்லை. ஆனா இவ்வளவு மாதிரி பொண்ணுங்களை விட்டு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சிட்டோம். மத்தபடி எங்களுக்கு உங்க மேல எந்த கோபமோ வருத்தமா இல்ல. நீங்களே பாவம் எங்களை போல ஏமாந்து நிக்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தம் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன துர்கா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அத மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு தான் எதுவுமே நடக்காத மாதிரி அன்னைக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? உன் அப்பாவும் நீயும் என்ன வேலை பார்த்திருக்கீங்க?
படிச்சவ தானே நீ? அறிவில்ல உனக்கு? அதுவும் போலீஸா இருந்துகிட்டு இப்படி ஒரு மோசடி பண்ணலாமா? என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன அவசர கல்யாணம்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அம்மா இல்லம்மா. என்ன அப்படி கூப்பிடாத. என்ன இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ இல்ல. அதான் இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அம்மா என்ன நடந்ததுன்னு எனக்கு ஏதோ சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி நடந்து போச்சுன்னு வச்சுப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்க அப்பா நீ 2 பேருமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. ஒருவேளை உங்க அப்பா உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சொல்லணுங்கிற எண்ணமும் உனக்கு இல்ல.